கன்னித்தீவு மாரி நீண்டுகிட்டே போகுதுங்க நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய அரசியல் பயணம். அதாவது கமல்ஹாசன் அவர்கள் இப்போ ரீசென்ட் டேஸ்ல நெறைய அரசியலுக்காக ஈடுபட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ரீசென்ட் டேஸ்ல தமிழக அரசு, அரசியல் இது 2மே சரியில்ல அப்படின்றது தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அத பத்தி நெறைய பேர் கருத்து சொன்னாலும் அத யாருமே கண்டுக்கிற நிலைமையில இல்ல. கண்டுக்கிற நிலைமையில சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான். கமல்ஹாசன் அவர்கள் புரிஞ்சும் புரியாத மாரிலாம் நெறைய ட்வீட் போடுறதுனாலயே நெறைய பேர் அவருடைய ட்வீட்டுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ட்விட்டர்ல ரொம்ப ட்ரெண்டாவே இருக்காரு. அவருடைய ட்ரெண்டான ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழக அரச கார்னர் பண்ணியே தான் இருக்கும். அவருடைய ஒரு ட்வீட்டுக்கு தமிழகத்துடைய கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர விட்டே ஓடி போறேன்னு சொன்ன கமல்ஹாசன்லாம் தமிழ்நாட்டு அரசியல பத்தி பேசறதுக்கு தகுதியே இல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் சும்மா விடுவாரா? செங்கோட்டையனுக்கு பதிலுக்கு பதில் சொல்லிக் கொடுக்க விருப்பம் இல்ல. சூடான அரசியல் விவாதங்கள்ல என்ன விட அவர் பல மடங்கு அனுபவம் மிக்கவர். அவருக்கு எலும்பில்லாத சாப்பாடு பிடிக்கலாம். ஆனா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கார். இது மூலமா அவர் செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அது செங்கோட்டையன் அவர்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா அப்படின்றத நம்ம அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். செங்கோட்டையன் அவர்கள கார்னர் பண்ண நம்ம கமல்ஹாசன் அவர்கள் அடுத்ததா யார கார்னர் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா அவர் யார கார்னர் பண்ண போறாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபில்மி பீட் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அவர் யார கார்னர் பண்ணாரு அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவோம்.